கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகியவற்றின் சார்பில் சென்னை, கோவை, மதுரை, நெல்லை, திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரான் மீது நடத்தப்படுகிற கொடூரமான ஏவுகணை தாக்குதல்களை உடனடியாக அமெரிக்க ஏகாதிபத்தியமும் இஸ்ரேலும் நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இந்த போரை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். அமைச்சரவையை கூட்டி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும், போர் நிறுத்தத்தை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறோம். அத்துடன் வளைகுடா நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற லட்சக்கணக்கான இந்தியர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், ஈழத்தை சார்ந்தவர்கள், இலங்கையை சார்ந்த ஈழத்தமிழர்களும் அங்கே ஏராளமானவர்கள் அகதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் அனைவரின் உயிருக்கும் பாதுகாப்பற்ற நிலை உள்ளது. எனவே இந்த போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதற்கு முன்னதாக அங்குள்ள புலம்பெயர்ந்த இந்தியர்கள், தமிழர்கள் அனைவரையும் பாதுகாக்கும் நடவடிக்கையில் இந்திய ஒன்றிய அரசு ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அந்த நாட்டின் ஈரான் நாட்டின் அதிபர் காமெனியை படுகொலை செய்திருப்பது மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். ஈரான் நாட்டு மக்கள் பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு இந்திய அரசு உற்ற துணையாக இருக்க வேண்டும். ஈரானுக்கு ஆதரவாக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் இன்றைக்கு குரல் கொடுக்க முன்வந்திருப்பதை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். இந்தியாவில் உள்ள அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இதற்கு ஆதரவு நல்க வேண்டும். உலகப் போர் மூடாமல் தடுப்பதற்கு ஒருங்கிணைந்து குரல் எழுப்ப வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். ஈரானில் நடப்பது அநீதியானது, மிக மோசமான ஒடுக்குமுறையாகும். எனவே அமெரிக்கா எடுக்கிற இந்த நடவடிக்கையை கண்டிக்கிறோம். அதற்கு இந்தியா துணை போகக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம். நாங்குநேரியில் நடந்த ஒரு 2 பேர் படுகொலை, பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள். அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்ய வேண்டும் என்று உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு வலியுறுத்தியிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் சாதியின் பெயரால் வன்முறை வெறியாட்டத்தை தூண்டிவிட்டு அரசியல் ஆதாயம் தேட சங் பரிவார்கள் முயற்சிக்கிறார்கள் என்று ஏற்கனவே தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதற்கு ஒத்திகையோ இந்த செயல் என்று எண்ண தோன்றுகிறது. எந்த பின்புலமும் எந்த பின்னணி காரணமும் இல்லாமல் 2 பேர், அதில் ஒருவர் தலித், ஒருவர் நாடார் வகுப்பை சார்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. பல பேர் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். எனவே இதன் பின்னணியை முழுமையாக ஆய்ந்தறிய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.